தச்சு வேலைலாம் செய்வாங்க தெரியுமா? தச்சு வேலைலாம் செய்வாங்க, துணி தைப்பாங்களே, அந்த மாதிரி வேலை செய்கிறோம். யார் இது ஆமாம் சொன்னது? அந்த மாதிரி தான். இன்ட்ரா பண்ணணும், கேள்வி கேட்கணும், ஏதாவது டவுட் இருந்தால் கேள்வி கேட்கணும். சரியா? இந்த மேரி ஜோன்ன்றவங்க யாரும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம், பயங்கர கஷ்டத்தில் பயங்கர ஏழ்மையில் இருந்தவங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்குமா. என்னது? அவங்க கையில் என்ன வச்சுருக்காங்க? பைபிள். பைபிள் படிக்கணும்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. இப்போ நம்ம பைபிள், எத்தனை பேர்கிட்ட பைபிள் இருக்கு? எல்லார்கிட்டையும் பைபிள் இருக்கா? எல்லார்கிட்டே இருக்கா? கை தூக்குற எல்லார்கிட்டே பைபிள் இருக்கா? எல்லாரும் பைபிள் பார்த்துருக்கீங்களா? இவங்கக்கிட்ட அப்போ பைபிள் கிடையாது. ஆனால் இவங்களுக்கு என்ன? பைபிள் படிக்கணும்னு பயங்கர ஆசையா. நெக்ஸ்ட், என்ன வேலை பண்ணுறாங்க இவங்க? வீட்டை விட்டு விட்றாங்களா? ஆமாம், இதுதான் அவங்க வீடு. ரொம்ப ஏழ்மையான வீடு, ரொம்ப கஷ்டப்படுறவங்க. தெரியுதா? நெக்ஸ்ட் போ. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்களா, பைபிள் படிக்கணும்னு ஒரே ரீசனுக்காக எங்கே போவாங்க தெரியுமா? சர்ச்சுக்கு போவாங்க. இப்போ நம்ம சர்ச் எவ்வளோ தூரம்? எல்லார் வீட்டிலேருந்து சர்ச் எவ்வளோ தூரம் இருக்கு? எவ்வளோ தூரம் இருக்கு? கிட்ட தானே இருக்கு. ரொம்ப தூரம் இருக்கா? ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், 8 மைல் தூரம் போவாங்களாம் சர்ச்சுக்காக. எத்தனை? 8 மைல் தூரம். அவ்வளோ தூரம் நடந்து வருவாங்களாம். கிட்டத்தட்ட இப்போ பீச்சிலேருந்து நடந்து இங்கே வந்தால் எவ்வளோ தூரம்? காலையில் நடக்க ஆரம்பித்து மதியானம் தான் இங்கே வருவாங்க. அந்த மாதிரி அப்போ நம்ம காலையில் சர்வீஸ்க்கு போனோன்னா என்ன பண்ணணும்? காலையில் சர்வீஸ் பண்ணோன்னா என்ன பண்ணணும்? அப்போ நைட்டே கிளம்பி வரணும். புரியுதா? என்ன பண்ணுவாங்களா, இந்த சர்ச்சுக்காக அவ்வளோ தூரம் நடந்து வருவாங்களாம். 8 மைல் தூரம். கிட்டத்தட்ட காலையில் ஆரம்பித்து விடிய காலையிலே கிளம்பிடுவாங்களாம். விடிய காலையில் கிளம்பி இந்த சர்ச்சில் வந்து அந்த பைபிளை பார்க்கணும், பைபிளில் இருக்கிறத கேட்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, அவ்வளோ தூரம் நடந்து வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை, என்ன தெரியுமா? அந்த பைபிள் எப்படியாவது நம்ம கையில் வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துதான். எத்தனை பேருக்கு பைபிள் படிக்கிறதுக்கு ஆசை இருக்கு? அதே மாதிரி அவங்களுக்கு என்னவா, அந்த பைபிளை படிக்கணும்னு ரொம்ப ஆசையா. ஆனால் அந்த பைபிள்லாம் அப்போ என்ன, இங்கே நம்ம கையில் வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி பைபிள்லாம் கிடையாதான். யாரோ ஒருத்தர்கிட்ட தான் அந்த பைபிள் இருக்குமா. இந்த சர்ச்சிலே ஒரே ஒரு பைபிள் தான் இருந்துதான். அந்த ஒரு பைபிளை பார்க்கறதுக்காக அவ்வளோ தூரம் வந்தாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஆசை, இதே மாதிரி நம்ம ஒரு பைபிளை வாங்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், ரொம்ப பிரயாசப்பட்டாங்களாம், ரொம்ப ஆசைப்பட்டாங்களாம். அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் கேட்குறாங்களாம், மம்மி எனக்கு இந்த மாதிரி ஒரு பைபிளை வாங்கணும், நான் பைபிள் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவங்க என்ன சொன்னாங்களாம், அதெல்லாம் உன்னால் வாங்க முடியாது, ஏன்னா இது என்னது, ரேர். இப்போ நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறதால பைபிள் வந்து எல்லாருக்கிட்டையும் கிடைச்சிடுது. ரொம்ப காஸ்ட்லியான பொருள் கிடைக்கவே கிடைக்காத ஒரு பொருள் தான் என்னவா இருக்கும், காஸ்ட்லியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான பொருள் தான் என்னவா, பைபிள். அப்போது அந்த பைபிளை எப்படி வாங்குறதுன்னு அவங்க என்ன பண்ணாங்களாம், ரொம்ப யோசித்து சின்ன சின்ன வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்களாம், காசு சேர்க்க ஆரம்பித்தாங்களாம். முன்னாடி பார்த்தீங்களா, சின்ன சின்ன துணி தைக்கிற வேலை, விவசாய வேலை, அந்த கோழி மேய்ச்சிட்டு இருந்தாங்களே அந்த மாதிரி வேலை, இதெல்லாம் பண்ணி என்ன பண்ணாங்க, காசு எதில் சேர்க்குறாங்க, உண்டியில் சேர்க்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பைபிளை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. குட். அங்கே பாரு எவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்காங்க பாரு. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஃபுல்லாக காசெல்லாம் சேர்த்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், பைபிள் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட், அதான் இருக்கு. அதுக்கு முன்னாடி தான் காசை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு பையில் போட்டு சில்லறையெல்லாம், அப்போல்லாம் நோட்டாக இருக்குது, நம்ம பர்ஸில் வச்சிடறோம். சில்லறையெல்லாம் எப்படி பர்ஸில் வைக்க முடியுமா? இருக்கிற சில்லறை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது,
விவசாயமா? மலை மாதிரி தெரியல. நெக்ஸ்ட் தெரியுதா? அந்த பைபிள் வாங்குறதுக்கு அவங்க எவ்வளவு தூரம் போனாங்களா தெரியுமா? எவ்வளவு தூரம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 40 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட இங்க இருந்து நம்ம பீச்சுக்கு ஒரு 6-7 வாட்டி போயிட்டு வந்துடலாம். போயிட்டு திரும்பி வந்துட்டு மறுபடியும் பீச்சுக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்துட்டு மறுபடியும் பீச்சுக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்துட்டு மறுபடியும் பீச்சுக்கு போனால் எவ்வளோ தூரம்? அவ்வளவு தூரம் இந்த ஒரு பைபிளை வாங்கணும்னு சொல்லி இந்த காடு, மலை, ஆறு, ஏரி, குளம் எல்லாத்தையும் தாண்டி அப்படியே பொறுமையாக போகிறாங்களாம். இந்த பார்த்தீங்களா, அந்த காலத்துலலாம் ரூட் இருக்காது. எப்படி இருக்கு? கரடு முரடா இருக்கா? இதெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு அந்த அக்கா அந்த ஒரு பைபிளை வாங்கிறதுக்காக என்ன பண்ணாங்களாம்? அவ்வளோ தூரம் போனாங்களாம். ஸோ போனவொன்னு அவங்களுக்கு எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியல. அப்போ ஒரு இடத்துல மட்டும்தான் பைபிள் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. அது எங்கன்னா ஒருத்தர் வீடு. அவர் மட்டும்தான் அந்த இடத்துல என்ன பண்ணுவாராம்? பைபிளை சேல் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். ஸோ அவரை பார்க்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவர் டோரை லாக் பண்ணி தட்டுறாங்க. அவர் வராரு. இவர் யாருன்னா, இவர் தான் தாமஸ் சார்லஸ். இவர் பேர் என்னது? அந்த அக்கா பேர் என்னது? மேரி ஜோன்ஸ். இவர் பேரு தாமஸ் சார்லஸ். இவர்கிட்ட வந்து என்ன பண்றாங்க, அழுது இந்த மாதிரி நான் பைபிளை வாங்குறதுக்காக ரொம்ப தூரத்துலேருந்து வரேன், 40 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வரேன்னு சொல்லி அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் கொடுத்து கொஞ்சம் உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு. கேட்டு, உனக்கு இவ்வளோ பிடிக்குமா இந்த பைபிளை? இந்த ஒரு பைபிளுக்காக நீ இவ்வளோ தூரம் வந்தியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த பைபிளை அந்த அக்கா கிட்ட கொடுக்குறாராம். ஸோ இந்த பைபிளை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடைசியா என்ன பண்ணிட்டாங்க, வாங்கிட்டாங்க. அதுக்காக என்னென்னலாம் பண்ண அந்த அக்கா, வேலையெல்லாம் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக காசெல்லாம் சேர்த்து என்ன பண்ணாங்க, பைபிளை வாங்கிட்டாங்க. இப்போ அந்த பைபிளும் அவங்களுக்கு கிடைச்சிடுச்சு. அந்த பைபிளும் அவர் என்ன பண்ணிட்டாரு, தாமஸ் சார்லஸ் என்ன பண்ணாரு, கொடுத்துட்டாரு. ஸோ பைபிளை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து ரொம்ப சந்தோஷமாக வராங்க. எங்கே வராங்க? அவங்க கிராமத்துக்கு வராங்க. நம்மள மாதிரி கிடையாது. அப்போ எல்லாருமே இதே மாதிரி என்ன பண்ணாங்க, இந்த பைபிளை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்களாம். ஏன்னா அது எங்கே இருக்கும், சர்ச்சில், ஏதாவது ஒரு சர்ச்சில் அது ஒரு இடத்துல தான் இருக்கும். அந்த சர்ச்சுக்கு போனோம்னா நம்ம என்ன பண்ணணும், பீச்சிலேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வரணும். அது நடந்து வரதுக்குள்ளே டயர்ட் ஆகிடுவாங்க. அதை கொஞ்ச நேரம் தான் அந்த சர்வீஸில் பார்ப்பாங்க. அதனால் அந்த ஜனங்க என்ன பண்ணாங்களாம், எனக்கு காட்டுங்க, நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க, என்கிட்ட கொடு, அது எப்படி இருக்கும்னு நான் பார்க்கணும், அதில் என்ன எழுதியிருக்குன்னு நான் பார்க்கணும், அதை கொடுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ரொம்ப ஆசையாக கேட்டாங்களாம். கேட்டோன்னா அந்த அக்கா என்ன பண்ணாங்க, அந்த பைபிள் எல்லார்கிட்டையும் காமிச்சாங்க. எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு வந்து இந்த அக்காவுக்கு வந்து பைபிள் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து எங்க தெரியுமா போச்சு, இன்னைக்கு எப்படி வந்து நிக்குது தெரியுமா, அந்த அக்காவோட ஒரு சின்ன ஆசை. நெக்ஸ்ட், இவர் யார் சொன்னேன், தாமஸ் சார்லஸ். அவர் என்ன பண்ணாரா, இந்த ஒரு அக்காவுக்கு பைபிள் படிக்கிற இவ்வளோ வாஞ்சை இருந்தது, அவங்களுக்கு அவ்வளோ தூரம் நடந்து வந்தாங்க. ஓகே, இதே வாஞ்சையோடு அங்கே நடக்க முடியாம ஆனால் பைபிள் படிக்கணுன்ற வாஞ்சை இருக்கும்ல, ஆசை இருக்கும்ல, அவங்களுக்குலாம் எப்படி அந்த பைபிள் போய் சேரும்? இவங்க நடந்து வந்துட்டாங்க. ஓகே, மற்ற கிராமத்துலலாம் மற்ற நாட்டிலலாம் எப்படி போய் சேரணும்? அவங்க நடந்து வந்து வாங்க முடியுமா? காசு சேர்த்து இதே மாதிரி எல்லாரும் வேலை செஞ்சு வாங்க முடியுமா? அப்போ இவர் என்ன பண்ணாரா, தாமஸ் சார்லஸ், இந்த ஒரு அக்காவுக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்துட்டு சொசைட்டி கிட்ட சொல்லி என்ன பண்ணாரா, உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் பைபிள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பைபிளை பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இப்போ எல்லார் கையில என்ன இருக்கு, பைபிள் இருக்கு. இப்போ பெரியவங்க கையில மட்டும் இல்லை, யார்கிட்ட எல்லாம் பைபிள் இருக்கு, நம்ம கிட்டயும் பைபிள் இருக்கு. உங்க எல்லார்கிட்டயும் பைபிள் இருக்கா இல்லையா? யார் இது இருக்கா? ஸோ இப்போ இந்த பைபிள் நம்ம கிட்ட கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாரு? தாமஸ் சார்லஸ்க்கு இந்த பைபிள் பத்தி இந்த மாதிரி நான் வந்து வாஞ்சியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னது யாரு? மேரி ஜோன்ஸ். அந்த மேரி ஜோன்ஸ்ன்றவங்க அந்த ஒரு பைபிளுக்காக 40 கிலோமீட்டர் நடந்தே போய் வாங்கினதை பார்த்து அவர் என்ன பண்ணார், தாமஸ் சார்லஸ்,
எல்லாருக்கும் பைபிள் கிடைக்கணும், எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் பிரிண்ட் பண்ணி இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ மேரி ஜோன்ஸால் என்ன நம்மளுக்கு நடக்குது, நம்ம கிட்டேயும் பைபிள் இருக்கு. ஸோ பைபிளோட வேல்யூ வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல, பைபிளோட வேல்யூ தெரியும்ல எல்லாருக்கும். பைபிள் என்ன இருக்கு, என்ன இருக்கு, கட்டு கட்டா காசு இருக்கு. அப்படியா? என்ன இருக்கு, சாக்லேட்ஸ் இருக்கா? ஏசப்பாவோட வேர்ட்ஸ் இருக்கு, அந்த வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைக்காக தான் என்ன பண்ணாங்க அவங்க, அதுல காசு இருக்கு, நகை இருக்கு, வாட்சி, புது வாட்சி, புது கம்ப்யூட்டரு, புது கேம்னு சொல்லிட்டு ஓடினாங்க அவ்வளவு தூரம் அவங்க. இல்ல எதுக்காக ஓடினாங்க, இந்த வார்த்தையை படிக்கணுன்றதுக்காக ஓடினாங்க. சரியா? இப்ப நம்மளும் என்ன பண்ணணும், நம்மளாம் கஷ்டப்படாம நம்மளுக்கு கிடைக்குது, அதனால உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படியா? எல்லாம் அவ்வளோ டயர்டா இருக்கீங்களா? யாருமே வாய் திறக்க மாட்டீங்க. பைபிள் வேர்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், படிக்கணும். அந்த அக்காவுக்கு வந்து இந்த பைபிள் வந்து என்னவா தெரிஞ்சுது, அமேசிங்கான ஒன்று தெரிஞ்சுது. அமேசிங்கான ஒரு திங்ஸா அந்த பைபிள் தெரிஞ்சதால தான் அவங்க என்ன பண்ணாங்க, அதை தேடி 40 கிலோமீட்டர் போனாங்க. அந்த 40 கிலோமீட்டர் போன அந்த சார்லஸ்க்கு வந்து என்ன தெரிஞ்சுது, அவங்க வந்து ஸ்பெஷல் ஒன்னா தெரிஞ்சாங்க. என்னவா தெரிஞ்சாங்க, ஸ்பெஷல் ஒன்னா தெரிஞ்சாங்க. இவங்களுக்கு பைபிள் அமேசிங்கா தெரிஞ்சுது, அவருக்கு அவங்கள என்ன தெரிஞ்சுது, ஸ்பெஷல் ஒன்னா தெரிஞ்சுது. ஸோ இவங்கள மாதிரி எல்லாருமே ஆர்வமா படிக்கணும், ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் அந்த பைபிளை கொடுத்தாங்க. ஸோ அவங்களால தான் இன்னைக்கு மேரி ஜோன்ஸால தான் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, எல்லா இடத்துக்கும் பைபிள் கிடைச்சிருக்கு. ஓகேவா? புரிஞ்சுது அவங்களுக்கு? மிஷினரிஸ் அவங்க ஒருத்தரால நம்மளுக்கு என்ன கிடைச்சது, என்ன கிடைச்சது, பைபிளால என்ன கிடைச்சது, என்ன கிடைச்சாரு? சூப்பர். ஸோ நம்ம நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு மிஷினரி பார்ப்போம். ஓகேவா? அண்ணா வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகே, யார் யார் வீட்டில எல்லாம் பைபிள் இருக்கு? சரி, கை கீழே இருக்கேன், கை கீழே இருக்குங்க.